கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை மாத்திரம் பற்றி கொண்டிருப்போமானால் நமக்கு பல பாடுகள் இந்த உலகத்திலே வரும். ஆனால் அவர் நமக்கு கொடுக்கிற பாடுகளின் மத்தியிலும் நாம் விசுவாசத்தை கடைபிடிக்கிறவர்களாக, கற்றுக்கொள்கிறவர்களாக, விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவருடைய கிருபையினாலே அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ரோமர் 4:16 நாம் பார்க்கும் பொழுது, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான நம்முடைய முற்பதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். ஆபிரகாம் அவருக்கு பல சோதனைகள், பாடுகள் வந்த போதிலும் அவர் விசுவாசத்திலிருந்து விலகி விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறவராக காணப்பட்டார். அதே போல நாமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற பாடுகளிலும் நம்முடைய விசுவாசத்தை கைவிடாமல் நிலைத்திருக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 4:3 நாம் பார்க்கும்போது, மலை பிரசங்கத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பாடுகள் வந்தது. பிசாசானவன் அவரை சோதிக்கிறதற்காக வந்தான். அந்த நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்பட்டு இன்னுமாக மத்தேயு 4 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு அநேக பாடுகளை இந்த பிசாசானவன் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அந்த பிசாசனுடைய சோதனைக்கு இடம் கொடாதபடி அதிலிருந்து அவர் வசனத்தின் மூலமாக பிசாசானவனை ஜெயித்தார். அதே போல நாமும் நமக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு வருகிற பாடுகளை, பிசாசானவன் நமக்கு வருகிற பாடுகளை வைத்து நம்மளை குறை சொல்லவும், நம்முடைய இருதயத்திலே தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கவும் பிசாசானவன் திட்டமிடுவான். ஆனால் நாம இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் மூலம் பிசாசானவனை ஜெயிக்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தை தியானிக்க தந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, பிசாசானவன் எங்களுக்கு வருகிற பாடுகள் இருந்து, சோதனைகள்ல இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளவும் உங்களுடைய வசனத்தின் மூலம் அப்பா பிசாசானவனை ஜெயித்து கத்தாவே உங்களுடைய வசனத்தின் மூலம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறடிக்கிறேன். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.